எங்கள் கடவுளோட தரிசனத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். நாமக்கல்லாம் ஆஞ்சநேயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். அது மக்கள்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நாமக்கலுக்கு முதல்ல வராரு, பயங்கரமான கும்பலை காட்டுவோம். 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறத விட நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இம்பர்மெண்ட்டில் கொடுத்தாலும் தளபதிக்கு எப்பவுமே கூட்டம் வருங்க. வர 27ஆம் தேதி வர சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காவல்துறை முன்னாடியே நாங்கள் அனுமதி கேட்டப்போ ஒரு 4 இடத்த சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வரத்துக்கு இன்னும் 2 நாட்களே தான் இருக்குது. அதுக்கு இடையில மறுபடியும் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, அந்த இடத்த நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம ஆளும் திமுக அரசு ஏன் இந்த மாதிரி எங்கள் டிவிகே கட்சி சார்பாக அவங்களை எதிர்த்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக எங்கள் தளபதி வந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அனுமதி கொடுத்தா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க சார். இப்போ ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். அந்த இடத்த எப்படி நீங்கள் தயார்படுத்த போகிறீங்க? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆமாங்க சார். இவங்க ஃபஸ்ட்டு சொன்ன இடம் வேறங்க சார். இப்போ மறுபடியும் வேறு இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் முதல்லேருந்து நாங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ண எல்லா செட்டப்பும் இங்கே பண்ணணும். ஃப்ளெக்ஸு பேனர்கள் எல்லாம் இங்கே வைக்கணும். கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க சார். நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்கள் தளபதிக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க சார். நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோங்க சார். எவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தளபதி பார்க்க? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 2 பிரச்சாரத்தில் பார்த்துருப்பீங்க. இதில் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோங்க சார். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் முழு சப்போர்ட்டு நாங்கள் எங்கள் தளபதிக்கு நாங்கள் கொடுப்போங்க சார். முதல் முறையாக வராரு நாமக்கல் மாவட்டம். ஆமாங்க சார். எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது சொல்ல முடியாதுங்க சார். சந்தோஷத்தை வாயால் சொல்ல முடியாதுங்க சார். எங்களுக்கு வந்தால் போதுன்ட்டுருங்க சார். எங்கள் கடவுளோட தரிசனத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். எங்கள் தலைவருக்கு இனியும் ஒரு தலைவர் எங்கள் தலைவருக்கு வர கும்பல் மாதிரி யாராலையும் காட்ட முடியாது. இனியும் ஒரு கட்சி வந்தாலும் எங்கள் சரித்திரத்தில் எங்கள் தலைவர் தான் இடம் பிடிப்பார். கடைசி 2 நாளில் இப்போ இடத்த கொடுத்துருக்காங்க. எப்படி வருவாங்களா பொதுமக்கள்? எப்படி நீங்கள்? வருவாங்க. என் தளபதி கையசிச்சாலே போதும், பால் வரேன்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அது மக்கள்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நாமக்கலுக்கு முதல்ல வராரு, பயங்கரமான கும்பலை காட்டுவோம். இல்லை, இப்போ 2 நாள் தான் இருக்குது. எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க? அது இங்கே இளைஞர்கள் பட்டாலாம் அதிகம் இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறத விட செய்கிறது தான் அதிகமாக இருக்கும். இப்போ முதல் முறையாக வராரு. ஆமாம். இருக்குது உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு முதல் முறையாக வராரு. எப்படி உங்களுக்கு இருக்குது? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக தாங்க இருக்குது. இதை விட என்ன சந்தோஷம் வேணும் எங்களுக்கு? அவர் வரதே பெரிய சந்தோஷம்தான். நாமக்கல்லாம் ஆஞ்சநேயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான் நாமக்கல்ல. 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறத விட நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இம்பர்மெண்ட்டில் கொடுத்தாலும் தளபதிக்கு எப்பவுமே கூட்டம் வருங்க. ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி தான் தளபதி பின்னாடி போகிறான். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். நாங்கள் தளபதி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மாற்றத்தை நோக்கி தான் போகிறாங்க. அதனால் தளபதியோடக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் மேற்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.